முழு தமிழ் மக்களையும் இணைத்து ஒரு பெரிய போராட்டங்களை தமிழ் மக்கள் நடாத்துவதற்கு உந்தப்படுவார்கள், நடத்த வேண்டும். அதனை விடுத்து இந்த மாகாண சபை விஷயத்தில் எம்மை பொறுத்தவரையில் இந்த மாகாண சபைகள் என்பது உருவாக்கப்பட்டதனுடைய அடிப்படை காரணம் தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பது என்பது. ஆனால் அதனை விடுத்து அரசாங்கம் மிக மோசமான முறையில் தன்னை ஒரு இனவாதி அல்ல மதவாதி அல்ல என்று கூறிக்கொண்டு முழுக்க தமது கட்சி சார்பான நடவடிக்கைகளை மாகாண சபைகளினூடாக செய்ய முயற்சிப்பது அது மிக ஒரு கண்டித்தக்க விஷயம் மாத்திரமில்லை. நிச்சயமாக இதற்கு எதிராக முழு தமிழ் மக்களையும் இணைத்து ஒரு பெரிய போராட்டங்களை தமிழ் மக்கள் நடாத்துவதற்கு உந்தப்படுவார்கள். என்னென்னு சொல்லி சொன்னால் இது ஒரு மிக ஒரு பாரதூரமான தனது கட்சியை நிலைநிறுத்துவதற்கான வேலையை தவிர தமிழ் மக்களினுடைய அபிவிருத்தி சம்பந்தமான விடயங்கள் அல்ல. தமிழ் மக்களினுடைய எதிர்காலம், தமிழ் மக்களினுடைய அபிவிருத்தி, ஆளுந்தரப்பு சொல்கின்ற அப்படியான விடயங்கள் நாங்கள் பார்க்கிற பொழுது முக்கியமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இந்த மாகாண சபை தேர்தல்களை நடத்த வேண்டும். அதனை விடுத்து அவர்கள் இவ்வாறு செய்வது நிச்சயமாக எல்லா மாகாணங்களிலும், குறிப்பாக வடக்கு மாகாணத்தில், கிழக்கு மாகாணங்களில் அரசுக்கு எதிரான பாரிய போராட்டங்களை நடத்துவதற்கு மக்களை அவர்கள் உந்தி தள்ளுகிறார்கள் என்பதே கருத்தாகும். ஆகவே அரசாங்கம் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இது வடக்கு மாகாணத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய சந்திரசேகரன் போன்றவர்கள் இந்த விடயத்தை அரசாங்கத்திற்கு சொல்லி இதை நிறுத்த வேண்டும். அரசாங்கத்தினுடைய பாட்டுகளை யாழ்ப்பாணத்தில் பாடுவது மாத்திரம் அவருடைய நடவடிக்கையாக இருக்க முடியாது. இது ஒரு தவறான நடவடிக்கை. சந்திரசேகரன் போன்றோர் தொடர்ந்தும் வடக்கு மாகாணத்தில் அரசியல் செய்ய விரும்புவார்களாக இருந்தால் தமிழ் மக்களுக்கு விரோதமான இந்த நடவடிக்கைகளை அவர் சேர்ந்து தடுத்து நிறுத்த வேண்டுமே தவிர அவற்றை முன்னெடுத்து செல்வதுதான் இவரது நடவடிக்கைகளாக இருக்குமாக இருந்தால் தமிழ் மக்களால் இவரும் விரட்டி அடிக்கப்படுவார் என்பதை தான் நாங்கள் இவரை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஏற்கனவே இந்தியாவுடைய வெளி விவகார அமைச்சர் கலாநிதி ஜெயசங்கர் அவர்கள் கொழும்புக்கு வந்த பொழுது தமிழ் கட்சிகள் அனைத்தும் அவரை சந்தித்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் மிக தெளிவாக கூறியிருக்கின்றோம். அரசாங்கம் காலம் கடத்துவதை அடிப்படையாக கொண்டு இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழுவை நிறுவி இருக்கிறது என்ற விடயத்தையும் கூறியிருக்கின்றோம். ஆகவே பழைய விகிதாசார அடிப்படை முறையில் மாகாண சபை தேர்தல்களை உடன் நடத்த வேண்டும் என்றும் அதில் மாற்றங்கள் எதுவும் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அடுத்த தேர்தலுக்கு முன்பாக அந்த மாற்றங்களை செய்ய முடியும் என்பதையும் நாங்கள் கூறியிருக்கின்றோம். இப்பொழுது டில்விண்டி சில்வா டெல்லிக்கு சென்று வந்திருக்கின்றார். அவர் தன்னிடம் அதை பற்றி எதுவும் பேசவில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் நாங்கள் இந்திய தரப்புகளுடன் நாங்கள் பேசுகின்ற பொழுது நாங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு இதனை மீண்டும் வலியுறுத்தி வந்திருக்கிறோம் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் தொடர்ச்சியாக எங்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் இந்தியாவினுடைய முயற்சியின் காரணமாக ஐநா மனித உரிமை ஆணையம் கொண்டு வந்த அந்த தீர்மானங்களிலும் கூட 13ஆம் திருத்தம் என்பது முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும், தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற விஷயம் அந்த ஐநா மனித உரிமை ஆணைய தீர்மானத்திலும் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. அந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததும் இந்தியா தான். அந்த தீர்மானத்தையும் அதில் கொண்டு வந்து உள்சேர்த்திருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது ஜனாதிபதி போயிருக்கிறார். ஜனாதிபதி வேறு அலுவலர்களாக போயிருந்தாலும் கூட, அவர் ஏஐ சம்பந்தமான விஷயங்கள் சம்பந்தமாக போயிருந்தாலும் கூட, நான் நம்புகின்றேன் இந்திய தரப்புடன் பேசும் பொழுது இந்த விடயங்கள் சில சமயங்களில் பேசப்படலாம். இந்திய தரப்பு பேசுகிறதோ இல்லையோ, இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு ஒரு நீதியான தீர்வை கொடுப்பதாக இருந்தால் அதற்கு முன்னோடியாக முதற்படியாக இருக்கக்கூடிய மாகாண சபை தேர்தல்களை அவர்கள் நடாத்த வேண்டும். எதுவுமே நடாத்தாமல் யாழ்ப்பாணம் வருவதும் தாய்மாரை கட்டிப்பிடித்து கொஞ்சுவதும் இல்லை என்று சொன்னால் இங்கே நாங்கள் இனவாதிகள் இல்லை மதவாதிகள் இல்லை என்று கூறுவதும், நாங்கள் காணிகளை விடப்போகிறோம் என்று வீரவசனங்கள் பேசுவதும் கடந்த 1.25 வருஷமாக எந்த காணி விடுவிக்கப்பட்டிருக்கிறது? கடந்த 1.25 வருஷமாக அவர்கள் சொன்ன என்ன காரியங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது? ஏப்ரல் மாதம் விடுவோம், எங்களை முந்தி சம்பந்தர் சொன்ன மாதிரி அந்த தீபாவளிக்கு தீர்வு வருகிறது, தைப்பொங்கலுக்கு தீர்வு வருகிறது என்ற மாதிரித்தான் இப்பொழுது ஏப்ரல் மாதம் புது வருஷத்துக்கு முன்னால் காணி விடுவாங்கள், பிறகு தீபாவளிக்கு முன்னால் காணி விடுவாங்கள் என்று சொன்ன அடிப்படையில் தான் சந்திரசேகருடைய பேச்சுக்களும் இருக்கின்றது. ஆகவே எம்மை பொறுத்தவரையில் அரசாங்கம் இந்த நாட்டில் அபிவிருத்தியை அதாவது இந்த அபிவிருத்திகள் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் முதலாவது அந்தந்த மாகாணங்களுக்கு உரித்தான அதிகாரங்களை வழங்கி
தேர்தல்களை நடத்தினால் அந்த மாகாணங்கள் தங்களது அபிவிருத்திகளை பார்த்துக்கொள்ளும். அதனை விடுத்து கொழும்பிலிருந்து தாங்கள் தான் எல்லாம் செய்ய வேண்டும் என்று கருதுவார்களாக இருந்தால் நிச்சயமாக தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். முன்னர் தமிழ் மக்களுக்கு ஏனையோர் மீது இருந்த கோபத்தின் காரணமாக ஒரு சிலரை பாராளுமன்ற ஆட்சியில் இருக்க ஜேவிபியில் ஒரு சிலரை பார்லிமெண்ட் அனுப்பியிருக்கலாம். ஆனால் அரசாங்கம் இதை தொடருமாக இருந்தால் நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் தமிழ் மக்கள் சரியான பாடத்தை அவர்களுக்கு கற்பிப்பார்கள்.